எந்த ஒரு துறையிலயும் ஷைன் பண்ணணும் அப்படின்னாக்கா, அதுக்கு கண்டிப்பா உழைப்பு கூட சேர்ந்து புத்திசாலித்தனமும் தேவை. தனுஷ்க்கு அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் இருக்கிறதுனால தான் எல்லா இடத்துலயுமே அவர் ஷைன் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். எத சொல்ல வரோம் அப்படின்னாக்கா, இவரு இப்போதைக்கு நடிச்சுட்டு இருக்கிற படம் வேலையில்லா பட்டதாரி. அடுத்து இவர் தயாரிச்சுட்டு இருக்கிற படம் டானா. இவர் நடிச்சுட்டு இருக்க வேலையில்லா பட்டதாரி படத்தையும் இவர் தான் தயாரிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, வேலையில்லா பட்டதாரி படத்தையும், டானா படத்தையும் இவரு தயாரிக்கிறாரு அப்படின்னாலும், படம் வெளிவர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்துடைய ரைட்ஸ், அதாவது சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாம் வித்திருக்காரு. மதுரையை சேர்ந்த ஒரு பினான்சியர் கிட்ட வித்திருக்காராம். இது எப்ப வித்தாரு அப்படின்னா, படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. சோ அப்பவே பணம் சம்பாரிச்சு அதை இன்னொரு படத்துல போட்டு அந்த படம் ரெடி ஆகும் போதே அதனுடைய உரிமைகளை மத்தவங்க கிட்ட வித்து இந்த மாதிரி மாறி மாறி பயங்கரமா சம்பாரிச்சிட்டு இருக்கிறாரு தனுஷ். இதுக்கு நல்ல ஒரு புத்திசாலித்தனம் தேவை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த புத்திசாலித்தனம் தனுஷ் கிட்ட இருக்கு. கோலிவுட் வட்டாரத்துல என்ன பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, கையில இருந்த பணத்தை போடாமலேயே படம் எடுத்துட்டு இருக்கிறாரு தனுஷ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டானா படம், அதுக்கப்புறம் வேலையில்லா பட்டதாரி படத்துடைய சேட்டலைட் உரிமத்துல வந்த தொகையை இவர் திரும்பவும் எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் கிட்ட கொடுத்திருக்காராம் அடுத்த படத்துக்காக.